கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 28 புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் முழு சரீரத்திலும் ஏராளமான அவயவங்கள் இருக்கிறது. இதை ஆண்டவர் தான் உருவாக்கினார். அந்த அவயவங்களில் மிகவும் எச்சரிப்புடன் கையாள வேண்டிய அவயவம் என்று சொன்னால் அது நம்முடைய நாவு தான். இந்த நாவு ரொம்பவும் கவனமாய் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், யாக்கோபு சொல்லும்பொழுது சொல்லுவான், இந்த நாவினாலே துதிக்கவும் செய்கிறோம் கர்த்தரை, மற்றவர்களை சபிக்கவும் செய்கிறோம். இந்த நாவை வைத்து மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு அளவே இருக்காது. சங்கீதக்காரனாகிய தாவீது 12ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், 4ஆம் வசனம், அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். மனிதனுடைய நாவை பாருங்கள், ஆண்டவரே யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த நாவு பேசுகிறதா. இந்த நாவை உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர் தானே இந்த நாவை உண்டாக்கினார். இன்றைக்கும் மனிதர்களாயிருக்கிற தேவ ஜனங்களாயிருக்கிற நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய நாவுகளாலே நாம் எதை பேசுகிறோம்? நாவுகளாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போமானால் அது நமக்கு பிரயோஜனம். நாவை உருவாக்கினவர் அவர்தான். ஆகவே மிகுந்த கவனத்துடன் நம்முடைய நாவை நாம் கையாள வேண்டும். யாக்கோபு தன்னுடைய 3வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவான், நாவு என்பது ஒரு நெருப்பாம். அது தீயை கொளுத்திவிடக்கூடிய அளவுக்கு வல்லமை உடையது. ஆனால் அந்த நாவை நாம் சரியாய் கையாண்டால் ஆண்டவராகிய தேவனை துதிப்பதற்கு அந்த நாவு எந்த அளவுக்கு பயன்படும். ஆகவே இந்த காலவேளையிலேயும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாவை சரியானபடி கையாளுங்கள். மற்றவர்களை சபிக்கவோ தேவனை கேள்வி கேட்கவோ பயன்படுத்தாதபடி தேவனை துதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கும் தேவனுக்கு மகிமையாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.